ஹாய் ஹலோ வெல்கம் டு புவனாஸ் கைமணம். இன்றைக்கி நாம் லேசி டே 3 in 1 முள்ளங்கி தொகையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தலைப்பே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? வாங்க பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி 2 பெரிய சைஸ் நல்ல நீளமாக இருந்தது. 2 பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்து துணி வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது ஒரு 5 மிளகா, சிவப்பு மிளகா. இந்த மிளகா போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக இந்த மிளகா யூஸ் பண்ணுறது. சும்மா கொஞ்சமாக புளி, நம்ம யூஸ்வலாக தொகைகளுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக புளி, கொஞ்சம் இந்த பெருங்காயம், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு இது வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டேன், ஒரு தக்காளி. ஏன்னா இந்த முள்ளங்கியில் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், யூஸ்வலாக கொஞ்சம் சப்புன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் நம்ம குறைச்சிடக்கூடாது. இப்போ இதெல்லாம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா அந்த டிஷ் டேஸ்ட் குறைஞ்சிரும். ஸோ இதை கொஞ்சமாக அந்த 2 முள்ளங்கி எடுத்தனால ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம அந்த பருப்பெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா இதையும் லேசாக ஒரு சுற்று வதக்கிக்கணும். இதுதான் துருவின முள்ளங்கி பாருங்க. அந்த முள்ளங்கி துருகினது. இப்போ இதையும் லாஸ்ட்டில் போட்டு ஒரு சுற்று வதக்கணும். வதக்கிட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கழுகும் போட்டுட்டு தாளித்து அதுக்கப்புறம் இந்த அரைச்சதை தூக்கி அதில் போட்டு ஒரு கலரிட்டு இறக்கிக்கணும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பெருங்காயத்தை முதல்ல போட்டுடுவோம். பாருங்க, இந்த பெருங்காயம் பொரிஞ்சிட்டு இப்போ மிளகா, உளுத்தம்பருப்பு, இந்த புளியை கடைசியில் சேர்த்துக்கலாம். இந்த சூடு இருக்கும்போது கடைசியில் சேர்த்துக்கலாம். கேட்டால் நம்ம அப்புறமா அரைச்சி முடிச்சப்பறம் ஒரு தடவை நம்ம வதக்க போகிறோம். ஸோ ஒரு நிமிஷம் அப்படி வதங்கினா போகிறோம். இப்போ இந்த தக்காளி போட்டுருவோம். கலர் மாறி இருக்கு, இது போகிறோம். இதை எடுத்துட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம். இப்போ நம்ம இந்த வறுத்த பொருள் மட்டும் முதல்ல போட்டு ஒரு சுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வதக்கின காய்கறியை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த உப்பையும் சேர்த்து இதில் போட்டு இதை ஒரு சுற்றி மசிஞ்சதுக்கு அப்புறமா பாக்கி வதக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் 4 கருவேப்பிலையை பிடிச்சி போட்டுருவோம். ஏன்னா வாசனையாக இருக்கும். இந்த எண்ணெயில் போட்டோம்னா வாசனையாக இருக்கும். இது ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சாதத்தில் பேசி சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு இதை லேசாக ஒரு ஸ்டேஜ் சாலிடாக பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் இந்த முள்ளங்கி தொகையில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஒரு கப்பில். ஓகே, இது பாருங்கள் சாதம் சும்மா அந்த ஸ்டார் ஷேப்பு ஒரு கப் இருந்துச்சு, அதில் போட்டு எடுத்தேன். இல்லை சாதம் பிசைஞ்சிட்டேன். இது வந்து வடாம் தொட்டுக்க. இது வந்து வெங்காயம் போட்டு பண்ணுற ஒரு வெங்காய வடம். ஆற்றுல நானே பண்ணினது தான். இது சம்மரில் வந்து பண்ணினது இந்த வெங்காய வடாம். இதை வந்து பொரிச்சாச்சு, சாதத்தை பிசைஞ்சு இதை ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அழகாக ஒரே ஒரு குட்டியாக ஒரு தோசை வாத்திருக்கேன் பாருங்கள். இந்த தோசைக்கு அழகாக ஒரு ஸ்பூன் போட்டு அழகாக இந்த ஒரு குட்டி தோசை சும்மா சாம்பிளுக்கு வாத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்னதாக ஒரே ஒரு சப்பாத்தி பண்ணேன். சப்பாத்திக்கு. ஸோ இது வந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு சேயிங் மாதிரி ஒன்று பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக அது கோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லைஃப் கோர்ஸ் நிறைய வருது இல்லையா, அந்த மாதிரி வந்து கோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது சார்லி சாப்ளின் சொன்னது அப்படின்னு வந்து படித்தேன். எப்படின்னா, உன் மனம் வலிக்கும் போது சிரி, பிறர் மனம் வலிக்கும் போது சிரிக்க வை. அதாவது உன் மனம் வலிக்கும் போது சிரினா வந்து உனக்கு வந்து கஷ்டம் வரும்போது நீ அதாவது துன்பம் வரும்போது நகுகன்னு ஒரு அப்பா அந்த காலத்துலேயும் இருக்கு, அந்த மாதிரி நம்ம இதுலையும். ஸோ அடுத்தவங்க வந்து துன்பப்படுவ நீ வந்து அவங்கள சிரிக்க வை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முள்ளங்கி தொகையில் வந்து நீங்கள் வந்து அவசியம் பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து ஒரு லேசி டே சமையல் 3 in 1 வேற சொல்லிட்டேன். ஸோ அவசியம் நீங்கள் பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணல இன்னும் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.